நான் டாக்டர் கோவிந்தராஜ், திருச்சியில் அறுவை சிகிச்சை நிபுணர். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் எண்டோசர்ஜன்ஸோட ஒரு முக்கியமான நிகழ்வு. இன்னைக்கு இந்த இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் கேஸ்ட்ரோ எண்டோசர்ஜன்ஸ் கிட்டத்தட்ட 14,000 மெம்பர்ஸ் கொண்ட ஒரு அசோசியேஷன். முக்கியமாக அறுவை சிகிச்சையில் மினிமலி இன்வேசிவ் பண்ணக்கூடிய ஒரு முறைக்கான ஒரு குழுமம். இன்னைக்கு சென்னையில் எண்டோஸ்கோப்பியை சிமுலேஷன் முறையில் பயில்றதுக்காக முதல் முறையாக இந்தியாவில் ஜப்பானை சேர்ந்த மிக்கோட்டோ நிறுவனத்தின் அந்த சிமுலேட்டரை இன்னைக்கு ஐஏஜிஎஸ்க்கு இதை வழங்கும் நாள். இடதுபுறத்தில் இருக்கிறது டாக்டர் கனகவேல். அவரும் ஒரு தலை சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணர் சென்னையில். அவருக்கு பக்கத்தில் இருக்கிற டாக்டர் ராஜவேல், அவர் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் திருச்சியில். எனக்கு வலதுபுறத்தில் இருக்கிறவர் மிஸ்டர் ஜும்பை டொயோடா, பூஜி ஃபில்மோட ஏஷியா பெசிபிக் ஹெட்டாக இருக்கிறவர். இந்த ஃபங்க்ஷன் இன்னைக்கு பூஜி ஃபில்ம் அந்த மிக்கோட்டோ நிறுவனத்தின் இந்தியாவுக்கு அந்த மிக்கோட்டோ நிறுவனம் அறுவை சிகிச்சைக்காக, முக்கியமாக எண்டோஸ்கோப்பிக்காக அறுவை சிகிச்சை நிபுணர்கள் பயில்வதற்கு அந்த சிமுலேட்டரை உருவாக்கியிருக்காங்க. இந்த சிமுலேட்டர் மூலமாக என்ன நம்ம பயனடையலாம்னா, இதுவரைக்கும் சிமுலேட்டர் இருந்தது எல்லாம் ஒரு 50% ஹியூமன் லெவல். இந்த மிக்கோட்டோ சிமுலேட்டர் 80லேருந்து 90% ஹியூமன் ஆட்டிடியூட் உள்ளது. அது இல்லாமல் அந்த சிமுலேட்டரில் பயில்வதன் மூலமாக நம்ம ஸ்கோரிங் பண்ணி என்டையர் டாக்டர்ஸ்க்கு இந்த அறுவை சிகிச்சை முக்கியமான பகுதியான எண்டோஸ்கோப்பியை எவ்வளோ எளிதில் டாக்டர்ஸ்க்கு அறிமுகப்படுத்தலாம், பயின்று அதில் அவர்கள் சிறப்பாக பயில்வதற்கு எவ்வளவு உதவி பெறுமோ அதையும் இந்த மிக்கோட்டோ நிறுவனம் எங்களுக்கு இன்னைக்கு வழங்கியிருக்காங்க. ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்னைக்கு போட்டிருக்காங்க. என்னென்னா, நம்மளுடைய மருத்துவர்களுக்கு, அது இளம் கலை மருத்துவர்களாக இருக்கட்டும், முதுகலை மருத்துவராக இருக்கட்டும், சிறப்பு முதுகலை மருத்துவர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு இந்த ட்ரைனிங் பயிற்சி, எண்டோஸ்கோபி பயிற்சி எடுக்கிறதுக்கு இந்த சிமுலேட்டர் வந்ததுக்கப்புறம் ஒரு ரியல் நோயாளிகளை தேடி போக வேண்டியதில்லை. ஏன்னா முக்கியமாக பயிற்சி அப்படிங்கிறது அவங்களோட கை இன்னும் பண்படாத ஒரு ஸ்டேஜில் இருப்பாங்க. அவங்கள பண்பட்ட நிபுணர்களை ஆக்குறது தான் இந்த சிமுலேட்டர் அப்படிங்கிறதோட வேலை. சாதாரணமாக பார்த்தோம்னா சிமுலேட்டர் முழுக்க பண்ணுறாங்களா அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்லும். இப்போ இந்த செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற முறையில் பேஸ் பண்ணி இந்த சிமுலேட்டர் என்ன பண்ணுதுன்னா, ஒரு டாக்டர் முழுக்க கம்ப்ளீட் பண்ணுறாங்களா, நோயாளிக்கு வேதனை இல்லாமல் பண்ணுறக்கூடிய அனைத்து பக்குவங்களும் அவங்களுக்கு இருக்குதா, வலி இல்லாமல் பண்ணிக்கிறோம் அப்படின்றது தான் எல்லாரோட ஒரு குறிக்கோளாக இருக்கும். எந்த நோயாளி வந்தாலும் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் எடுக்கணும்னா, சார் ஊசி போடாமல் ஏதாவது பண்ணுங்க, ஆப்ரேஷன் இல்லாமல் ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க மத்தியில் இது அவங்களுக்கு வலி இல்லாமல் எவ்வளோக்கு எவ்வளோ பக்குவமாக பண்ண முடியுமோ அதுக்கான ட்ரைனிங் கொடுக்கும். பண்ணிட்டாரு, ஓகே அவர் நல்லா பண்ணுறாரு, இவர் நோயாளிகள் மேலே இவருக்கு நம்பி நம்ம எண்டோஸ்கோபி கருவியை கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட ஸ்கோரிங், அதுக்கான மதிப்பெண்களை கொடுத்து, இல்லை இவரோட கை இன்னும் பண்படலை, இவர் இன்னும் ஒரு 10 தரம் பண்ணணும், இன்னொரு 50 தரம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கோரிங்ன்றது ஒரு ஆசிரியர் போல அவங்களுக்கு உறுதுணையாக இருந்து அவங்க வேகமாக பண்ணுறாங்க, மெதுவாக பண்ணுறாங்க, இதை மிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு பயிற்சி நுண்ணறிவின் மூலமாக, ஒரு பயிற்சி நிபுணர் மூலமாக இந்த பயிற்சி கருவி மிகவும் உபயோகமாக இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஒரு சென்டரை நோக்கியோ இல்லை ஒரு இன்ஸ்டிடியூஷனை நோக்கியோ, இப்போ நாங்கள் டெல்லிக்கு போகணும், அமெரிக்காவுக்கு போய் கற்றுக்கணும், ஜப்பானுக்கு போய் கற்றுக்கணுன்றது எல்லாமே இல்லாமல் இன்னைக்கு ஒரு சராசரி, அது நகர்ப்புறமாக இருக்கட்டும், இல்லைன்னா ஊரகமாக இருக்கட்டும், இல்லது அந்த சிறிய ஊர்களையும் பணிபுரியணும் அப்படிங்கிறத இன்னைக்கு அரசோட குறிக்கோளா இருக்கு. இந்த மாதிரி ஒரு மிக உயர்ந்த டெக்னாலஜி, ஹை அண்ட் டெக்னாலஜி டு ரீச் தி ரிமோட்டஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிற கான்செப்ட் இந்த சிமுலேட்டர் கண்டிப்பாக பண்ணிட முடியும். அதை பொறுத்த வரைக்கும்
பயிற்சி அப்படிங்கிறது வந்து அவங்க இருக்கிற இடத்துலயேவோ அதுக்கு ரொம்ப கிட்டக்கவோ இது பண்ணி காமிக்க முடியும். அட் த சேம் டைம், ஐயோ எனக்கு சிறந்த ஆசிரியர் கிடைக்கல, எனக்கு சிறந்த சென்டர்ல போய் நான் கத்துக்க முடியல அப்படிங்கிற லேக்கனாவை எல்லாத்தையுமே வந்து இந்த சிமுலேட்டர் நீக்கிடும். இது வந்து ஒரு ஆரம்பம். அப்பர் ஜிஐ எண்டோஸ்கோபி அப்படிங்கிறது உணவு குழாய், இரைப்பை, முன் சிறுகுடல், பின் சிறுகுடல் இதை பார்க்கறது. பெருங்குடல் மலக்குடல் பரிசோதனை, மலக்குடல் உள்நோக்கி அப்படிங்கிறது வந்து ஆசனவாய் வழியா விட்டு, அதாவது ஏறும் குடல், குறுக்கு குடல், இறங்கும் குடல், அதுக்கப்புறம் பின் சிறுகுடல் இதை பார்க்கறதுக்கான கருவி. இது மட்டும் இல்லாம டாக்டர் கோவிந்தராஜ் மாதிரி இருக்க சீனியர் டாக்டர்ஸ் வந்து இதை மட்டும் இல்லாம பித்த குழாயில உணவு குழாய் கட்டி, பெருங்குடல் கட்டி, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து எண்டோஸ்கோபி வழியாவே வைத்தியம் பண்ற அளவுக்கு நிபுணத்துவம் இருக்கு. அந்த வசதியும் கூடிய விரைவில் இது சேர்க்கப்படும். அதனால பல நேரங்கள்ல அறுவை சிகிச்சை இல்லாமலே பேஷண்ட்டுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். அதே சமயத்துல யாருக்குமே பயமே வேண்டாம். இந்த டாக்டர் வந்து தேவையான அளவுக்கு ட்ரைனிங் இருக்கா, இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, கூகுள்ல போய் இந்த டாக்டர் சீனியரா, இவர் பண்ணா காம்ப்ளிகேஷன் வருமா, இந்த பயம் எதுவுமே இல்லாம இந்த சர்டிபிகேஷன் இருக்க டாக்டர் நம்பி நீங்க கண்டிப்பா இந்த டெஸ்ட் எடுத்துக்கலாம். இந்த செய்தியை தான் நாங்க வந்து பத்திரிகை நிபுணர்களை வந்து எல்லாருடைய மக்களுக்கும் கொண்டு செல்லணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி.